ஆறாவது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பிறகு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லி தாகமா இருக்கிறேங்கிற வார்த்தையினுடைய தொடர்ச்சி இது. ஆனா தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போதே எல்லாம் முடிந்தது என்று உணர்ந்து தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசன காரியங்களை நிறைவேற்றினவராய் இருந்தார். அவன் எவ்வளவு ஒழுக்கத்தை பார்க்கணும் தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில. அவர் வாழ்கிற இந்த வாழ்க்கையில தகப்பனார் விட்டு சென்ற பாதையை அவர் மகனாய் இருந்து தொடர்ந்தார். ஊழிய பாதையில பிதாவின் காரியங்களை நிறைவேற்றினார். கடைசியாய் முடிப்பதற்கு முன்பாக குடும்பங்களை இணைத்து வைத்தார். அதற்கும் பிறகு என்ன செய்தார் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் உள்ள இந்த வார்த்தையையும் நிறைவேற்றினவராயிருந்தார். அன்பு சகோதரன் ராகுல் அவங்க எடுக்கும் போது சொன்னாங்க, எல்லாம் முடிந்தது என்று உணர்ந்து தாகமா இருக்கிறேன். எதுக்கு தாகமா இருக்கிறேன் வார்த்தை இடையில வருது அப்படின்னா, தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் தன்னை எல்லா விதத்திலையும் தன்னை ஒப்பு கொடுத்தவராய் இருந்தார். அதனாலதான் ஒரு மரத்துல தூக்கப்பட்டார். அல்லேலூயா. மரம் என்ன செய்யும்? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மரமா இருக்காம் பாரு, அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது சொல்லிருக்காங்களா? மரமே தான் பாரு, மரமாட்டு இருக்குது, அங்கேயும் போகல இங்கேயும் மரமாட்டமே உட்கார்ந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் வாய் 10 முழத்துல இருக்குது. அல்லேலூயா. அதான் உண்மை. கண் எப்படி போகுது பாருங்க, காட்டி கொடுக்குது. ஆனா இயேசு எல்லாவற்றுக்கும் அமைதி காத்தவராய் இருந்தபடினாலதான் அந்த மரம் பாத்தீங்கன்னா நல்லா வளர்க்கும் போது நல்லா வளரும். திடீர்னு வெட்டினோம்னா அதுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும். அந்த மரம் திடீர்னு அந்த மரத்தை வெட்டி சீவினோம்னா தன்னை அதுக்கும் ஒப்பு கொடுக்கும். சீவி ஒண்ணுமில்லாம செய்து அது வேற நம்ம ஏறி உட்கார்ந்து மிதிச்சோம் அப்படின்னாலும் தன்னை அதுக்கும் ஒப்பு கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் பணிந்து குனிந்து 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 தன்னை ஒப்பு கொடுத்ததுதான் அந்த மரம். அந்த மரத்தை போல இயேசு தன்னுடைய விருப்பத்தை வைக்காதபடிக்கு எல்லா நேரங்களிலும் பிதாவின் சித்தத்தை நினைவு கூர்ந்தவராய், ஜனங்களுக்காக ஏதாகிலும் ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைவு கூர்ந்தவராய், எல்லாவற்றிலும் தன்னை நெளிந்து குனிந்து பணிந்து எல்லாவற்றையும் செய்து தன்னை ஒப்பு கொடுத்தவராய் உணர்ந்தபடியினாலே அவர் தாகமா இருக்கிறேங்கிற வார்த்தையோடு இணைத்து முடிந்தது என்று சொல்லி அவர் சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தையை படிக்கலாம். 29ஆம் வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர்கள் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தவராய் தாகமா இருக்கிறேன்னு அவங்க நினைச்சிட்டாங்க அது வேற தாகம். அல்லேலூயா. அந்த தாகமா இருக்கிறேன்னு சொன்னோன்னு அங்க நினைச்சவங்க வேற நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த சகோதரன் அந்த தாகமா இருக்கிறேங்கிற உள்ளான அர்த்தத்தை பரிசுத்த ஆவியோட கிருபையினால விளக்கிட்டாரு. அந்த தாகம் அவங்க நினைச்ச தாகத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா, காடியில அந்த கடற்காலானை முழுக்கி குடிக்க கொடுத்துட்டாங்க. அந்த காடியை அவர் குடித்துட்டு முடிந்தது என்று அவர் சொன்னார். எதற்கு அவருடைய காரியங்களை முடித்தார் தெரியுமா? நம்ம காரியங்கள் எதுவும் முடிக்க கூடாதுங்கிறக்காக. எவன் ஒருவனுடைய விசுவாசம் அவர் மேல இருக்கிறதோ அவன் மரித்தாலும் ஆமென். இதுதான். அதுக்காக தான் தன்னை முடித்தார். அதற்காக தான் தன்னுடைய எலும்பினுடைய, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆயுள் நாட்கள் முடியுது அப்படின்னா தொட்டு பார்ப்பாங்க டாக்டர். என்ன ஆகும்? காலெல்லாம் என்ன செய்யும்? விரைச்சு போயிடும். சொல்லுவாங்க இந்த இடத்துல மட்டும் தான் சூடு இருக்குது. கால் என்ன ஆகுது?
எங்க அம்மா மரித்து போவதற்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் வந்தார். மரித்து அடுத்த நொடியே அந்த ஊழியக்காரர் திரும்பி வந்து தொட்டு பார்த்தாரு. இந்த இடம் மட்டும்தான் பிரதர், எங்க அப்பா தொட்டு பார்த்தாங்க, இந்த இடம் மட்டும்தான் சூடா இருக்கு, மற்ற இடமெல்லாம் சில்லுன்னு மாறிடுச்சு. எதற்கு? அந்த ஒரு மனுஷனுடைய ஒரு கண்கள் மூடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு காரியமா நிற்கும். இதய துடிப்பு கடைசியில தான் நிற்கும், மூச்சு கடைசியில தான் நிற்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிடும். எதற்காக தன்னையே அர்ப்பணித்து முடித்தார் தெரியுமா? நீங்களும் நானும் எதையும் முடிக்காதபடிக்கு வாழ்நாள் நீடித்திருக்க, அவருடைய வருகை பரியந்தம் நிலைச்சு வாழ அவர் தன்னையே அர்ப்பணித்தார் சிலுவையிலே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கிறோம், முட்டி வலி வந்தா மாறாது, முடிஞ்சு போச்சு. இனி இந்த முட்டி வலி வந்தா என்னால நடக்க முடியாது, இப்படியே தான் நடக்கணும் நினைக்கிறீங்களாமா? இன்னைக்கு இயேசு சொல்றார், நான் அங்க முடிச்சத எதுக்கு? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் நான் அங்கே என்னை முடித்துக் கொண்டேன். முட்டி வலியோடு நான் முடித்தேன், என் கையினுடைய அட்டி கோளாற முடித்தேன், என் முதுகு வலி தீர மாட்டேங்குது. அங்க அவர் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக எல்லாம் முடிந்தது. அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததுனாலதான் நம்ம வாழ்றோம். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இங்க இருப்பதை விட மேல போவது உனக்கு நலமா இருக்கும். ஏன் சொல்றாரு? நான் உனக்கு மேலே போவேனாகில் உனக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யார் அந்த தேற்றரவாளன்? இயேசு. ஒரு முடிவு வந்தாதாங்க அடுத்தது பிறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முடிவு வரணும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். இப்ப பாருங்க, சின்ன ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஜொராஜையாவுடைய வீட்டுல சபைக்கு ஒரு முடிவு வந்தது. ஆப்போசிட்ல சத்தத்தை போட்டு, அந்த சத்தம் போடலே நமக்கு இந்த கிடைச்சிருக்குமா? கண்ணுக்கு முன்னாடி இருந்தது. தனஜோதி அம்மா டெய்லி பார்த்தாங்க, யாஸ்மின் அம்மா டெய்லி பார்த்தாங்க, ஸ்டீஃபன் டெய்லி பார்த்தாங்க, நானும் போகும்போதும் வரும்போதும் பார்த்தேன், எல்லாருமே பார்த்தோம். கிடைச்சிருக்குமா? அங்க ஆராதனைக்கு ஒரு முடிவு வந்தபடியினாலே இயேசு ஒரு புது காரியத்தை நடத்த துவக்கி வைத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு சில பிசினஸ் முடிவுக்கு வருது அப்படின்னா நினைச்சுக்கங்க, கர்த்தர் புது வழியை திறக்க போகிறார். முடிஞ்சதையே நினைச்சு ஐயோ போச்சே போச்சே வேண்டாம். ஹல்லேலூயா. நானும் ஒரு சில டைம் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் கார் முடிஞ்சு போச்சு, அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சு. என் கார் இப்ப கூட போட்டோ எடுத்து காமிக்கிற பாருங்க, உள்ள நிக்குது, தூசி மண் அடிச்சு உள்ள நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு அந்த ஹாரனை மட்டும் கழட்டி என் பைக்ல போட்டுட்டேன். பைக் ஹாரனா நல்ல சவுண்டா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனி அந்த கார்ல இருக்கு அந்த ஹாரன் இருக்கணும், கழட்டி என் பைக்ல முந்தா நேரத்தை போட்டு விட்டேன். அல்லேலூயா. ஏன்? முடிந்து போன அந்த காருக்கு பதிலாக புது காரை என் இயேசு தருவார். உங்க வாழ்க்கையில ஏதாவது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் தன்னை முடித்தது எதற்காக? நாம் நல்லா வாழ்வதற்காக தன்னைத்தானே ஒடுக்கி முடித்து அவர் தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கிறபடினால உங்க உலக வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது கிறிஸ்துவுக்குள்ளாக துவங்க போகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உலகத்துக்குரியவைகள் உங்களுடைய எல்லா காரியங்களும் முடிந்து போகும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற காரியங்களும் எதுவும் முடிந்து போகாது. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி இருக்கிறபடினால இந்த வார்த்தையை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதுவும் முடியல, அவர் தன்னை முடிச்சுக்கிட்டாரு. ஆனா முடிஞ்சு போனதை உயிரோடு இருக்கும் போதே துவக்கி வைத்தார். அது என்ன? இயேசு தன்னை முடித்துக் கொண்டார். ஆனா அவர் உயிரோடு இருக்கும் போது முடிந்த ஒரு மூச்சை அவர் துவக்கி வைத்தவராக இருந்தார். என்ன? லாசர். தன்னை ஒப்பு கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனா 4 நாள் கழிச்சு அழுகி போய் ஊசி போன உடம்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவன் சொல்றா, மகரேனா மரியாள் சொல்றா, ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 4 நாள் ஆச்சு. அது நாருமே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேணா அது நாரலாம், என் விசுவாசத்துக்கு அது நாராது, ஊசியும் போகாது, அது திரும்பி வரும்.
அப்பதான் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணுவேன். முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இயேசு யாரோ ஒருத்தரோட பேசி கொண்டு இருக்கிறார். முடியல. இது துவக்கம். எதற்கு துவக்கம்? நீங்க இப்படிதான் வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்க துவக்கி வைக்கிறார். ஒரு சில காரியங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தாமதமாகிறதா? முடிஞ்சு போச்சு, இனி அமையாது. ஏன் இந்த முடிவு? இதுதான் துவக்கம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதற்கு இதுதான் துவக்கம். நான் விசுவாசிக்கிறேன், லாசரு அந்த கல்லறையில வைக்கப்படுற வரையிலும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். ஆனா கல்லறையில இருந்து வெளியில வந்த பிறகு அவன் வாழ்க்கை வேற விதமா இருக்கும். எப்படி இருக்கும்? பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? கல்லறைக்கு முன்பு அவனை பார்க்கும் போது லாசரு தான் இவனா திரும்ப மாட்டாங்க. ஆனா கல்லறைக்கு பின்பு லாசரு நடந்து வந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க. லாசரு வரா இருப்பான், லாசரு வரா இருப்பான். அப்படிதான் இன்னைக்கு இந்த பிள்ளை வந்து முடியாம உட்கார்ந்து இருக்குது. இந்த ஊருக்கே தெரியும். அப்பா அம்மாவை தூக்கிட்டு போடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. நேத்து ஆஸ்பத்திரிக்கு போனாங்களாம். இன்னைக்கு கர்த்தர் முடிச்சு வச்சிருவாரு. நாளை பின்ன இந்த பிள்ளை தூக்கிட்டு போன அப்பா அம்மா, என்ன அந்த பிள்ளை தனியாவே வருது, என்ன அந்த பிள்ளை ஓடுது, என்ன அந்த பிள்ளை பைபிளை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு எங்கேயோ சுவிசேஷம் சொல்ல போகுது. தேவ மகிமைக்காக ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. முடிந்து போனதை கர்த்தர் துவக்கி வைக்கதான் இயேசு இருக்கிறாரே தவிர முடிந்து போனதை எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. அப்படியாகவே வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். இன்னொரு பகுதி சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு பகுதி சொல்லுகிறது இப்படியாய், என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாரை விசுவாசிக்கிறவனுக்கு? இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு. அப்ப இயேசு முடிஞ்சதுன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினது எதற்காக? உங்களையும் என்னையும் நல்லா வாழ வைப்பதற்காக. இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்க, எதுவுமே உங்க வாழ்க்கையில முடியல. பலவீனம் உங்களை முடிச்சு கட்ட முடியாது. ஐயோ சுகர் வந்துருச்சு, இனி அவ்வளவுதான். ஒரு நபருக்கு சுகர் வந்தா போகவே போகாது அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆனா இயேசு இன்னைக்கு அதையும் மாற்றுவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா. 4 மோவடி கூட்டத்துல ஒரு அம்மா 3 நாள் தேசத்துக்காக ஜெபிக்க வந்தாங்க. அந்த அம்மா வந்து தனஜோதி அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு பிரஷர் சுகர் எல்லாம் இருக்கு. 3 நாள் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது முழு உபவாசம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, மாத்திரையெல்லாம் வேண்டாம், நான் சாப்பிடவும் மாட்டேன், நான் ஆண்டவருடைய தேசத்துக்காக நிக்கிறேன், கர்த்தர் என்ன பாதுகாத்துக் கொள்ளுவேன். கேட்டவங்க எல்லாம், என்ன நம்ம மூடத்தனமா பண்ணுது, ஏதாவது தனிக்கு வருமா, ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு மாத்திரையாவது போடலாமல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களாம். ஆனா அந்த அம்மா வைராகியத்தோடு நின்றாங்க. இதனுடைய பலன் என்ன தெரியுமா? பிரஷர் நார்மல் ஆயிற்று, அவங்களுக்கு இருக்கிற சுகர் நார்மல் ஆயிற்று. ஏன்னா அவங்க மாத்திரை மருந்துகளை நம்புவதை காட்டிலோ இயேசுவை நம்பினார்கள். அல்லேலூயா. முடிந்தது என நினைத்த காரியத்தை இயேசு தம்மை முடித்து கொண்டவராய் இருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிறபடியினாலே இந்த சிலுவை தியானம் நல்லது. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடலாமா? தகப்பனே, முடிந்தது என்ற காரியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து உம்மை முடித்து எங்களை துவக்கினீரே. உம்முடைய உயிரை முடித்து எங்களுக்கு உயிரை கொடுத்தீரே. உம்முடைய ஜீவனை முடித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே புது துவக்கத்தை நீர் கொடுக்க போகிறீர் என்பதாய் விசுவாசித்து உம்முடைய சாயலாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.